எல்லோருக்கும் வணக்கம். நண்பன் நண்பன் சொல்லிட்டு கடைசியில் அவன் தான் என் பெரிய வேலையை பார்த்து விட்டா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய நிஃப்டி இன்னைக்கு 41 பாயிண்ட் தான் இறங்கியிருக்கு. ஆனால் இன்னைக்கு மிக முக்கியமான பங்கு என்ன ஃபோக்கஸில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படின்ற பங்கு தான். ஏன்னா 7% இறங்கியிருக்கு. ஏன் 7% இறங்குச்சு அப்படின்னா இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க்கினுடைய ப்ரொமோட்டர் வேதாந்தா அப்படின்ற கம்பெனி தங்களிடம் இருக்கக்கூடிய ஹோல்டிங்கை கொஞ்சம் விற்றுருக்காங்க. அது என்ன தேவைக்கு வேணாலும் இருக்கட்டும், அந்த தேவை நம்மளால் பார்க்க முடியல. நான் போய் தேடி பார்த்தா என்ன தேவைக்கு, பணம் தேவைக்கு விற்கிறாங்களா இல்லை அந்த பங்கு சமீபத்தில் கீழே இருந்து ஆல்மோஸ்ட் 40% என்பது ஏறி வந்தது. ஸோ எதுக்காக டைவெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரில. பட் அவங்க டைவெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது நேற்றைய விலையை விடவும் குறைவாக அவங்க டைவெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால கிட்டத்தட்ட 7% இந்த பங்கு என்கிறது இறங்கியிருக்கு. நீங்கள் கேட்கலாம் நேத்தத்த ரேட்லேயே விற்க வேண்டியது தானே அப்படின்ட்டு. ஆனால் நேத்தத்த ரேட்டில் கிட்டத்தட்ட 3000 கோடி 7000 கோடி அப்படின்ற மதிப்பில் ஒரு ஸ்டாக்குகளை விற்கும் பொழுது யாருமே நேற்றைய ரேட்லேயே வாங்குறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. அவ்வளவு பெரிய பல்காக வாங்குறோம், அப்போ ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்க வேண்டியதானே. இந்த காலத்தில் துணிக்கடை ஒரு 2 துணி எடுத்தாவே ஒரு 100 ரூபாயை குறைங்கன்றாங்க. 1000 ரூபாயில் 100 ரூபாய்ங்கிறது 10%. அது மாதிரி மிகப்பெரிய ஒரு வியாபாரம் ஆகும் பொழுது பாவம் இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் ஷேர் அப்படின்றது இறங்கிடுச்சு. இதில் மனம் வெறுத்து போனவங்க யார் அப்படின்னா இந்த ஓவர் நைட்டில் இப்படி 6% இறங்கினதில் யார் மனம் வெறுத்து போனாங்கன்னா 40% நல்லா மேலே வந்துட்டு இப்படி 4-5 நாள்லேயே கிட்டத்தட்ட ஒரு 20% பக்கம் இறங்கிடுச்சுனாக்கா அந்த பங்கை வச்சிருக்கிறவங்க தான் பாவம் மனவேதனையில் இருப்பாங்க, ரீட்டைலர்ஸ். சரி, ஏதோ கெட்ட நேரம் நம்ம உசுரை வாங்குறதுக்குன்னே இருப்பாங்க போல அப்படின்ற மாதிரி எப்பெல்லாம் இந்த மாதிரி பிளாக் டீல் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நடக்கும் பொழுதோ அல்லது ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்றது டிஸ்கவுண்டில் நடக்கும் பொழுதோ இந்த மாதிரி பிரச்சனை வரும். சமீபத்தில் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிச்ச ஒரே பங்கு அந்த CGCL தான். அதுவும் இதே மாதிரி தான் டீப் டிஸ்கவுண்டில் ஒரு பிளாக் டீலோ அல்லது பிளாக் டீல் நினைக்கிறேன், பிளாக் டீல் வர மாதிரி வந்தது. குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் அப்படின்றது பண்ணாங்க. இப்போ கரண்ட் ப்ரைஸ் 169 ரூபாய் இருக்குது. ஆனால் அவங்க சமீபத்தில் 153 ரூபாய்க்கு பண்ணதாக ஒரு தகவல் ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோ பெரிய டீப் டிஸ்கவுண்ட்டில் குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் பிளான் பண்ணியிருந்தாலும் இன்னும் அது 169 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஹிந்து ஜிங்க்குக்கு மட்டும் கெட்ட நேரம். இனி அது கீழே இன்னைக்கு 7% என்பது கீழே விழுந்து மிக முக்கியமான இந்த இடத்துல வால்வா சாவா அப்படின்ற 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட அப்படியே நிறுத்தி வச்சிருக்காங்க. ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் மிகவும் சொற்ப அளவில் தான் அவங்க விற்றுருக்காங்க. இனி இதுக்கப்புறம் இந்த பங்கு மறுபடியும் 540 வரப்போகுதா அல்லது 350 ரூபாயா? மேலே பார்த்தாலும் 100 ரூபா, கீழே பார்த்தாலும் 100 ரூபா. யார் முதல்ல வரப்போறா, எந்த 100 முதல்ல வரப்போகுது அப்படின்றது பல பேர் அவளோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க என்ன விருப்பப்படுவாங்கன்னா இவ்வளவு பெரிய பிரேக் அவுட் காமிச்சுட்டு நீ கீழே இறங்கியிருக்க, ஒரு 15 to 20% இறங்கியிருக்க, எப்படியா தாக்கி பிடிச்சிட்டு இன்னும் ஒரு முறை பழைய ரேட்டை காமிச்சிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் பல பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் பொறுமை தான் எல்லாமே, பேஷன்ஸ் இஸ் எவ்ரிதிங் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் GRSE பங்குல போட்ட பணத்தை டபுள் அப்படின்றது பண்ணியிருக்கிறதாக கமெண்ட் பண்ணியிருக்கார். ஸ்டாக் மார்க்கெட்டில் பல சிங்கக்குட்டிகள் இருக்குது. அதில் இந்த ஒரு சிங்கக்குட்டி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா GRSE அப்படின்ற பங்கு 1634 ரூபா ரேஞ்சில் நான் என்ட்ரு ஆயிருந்தேன். நான் பொறுமையாக காத்துக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா இப்போ அது பணத்தையே டபுள் பண்ணி விட்டுருச்சு அப்படின்ற மாதிரி இருக்காரு. ஒன்றுமே புரியலை பாஸ், இவன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. இந்த மணப்புரம் ஃபைனான்ஸ் அப்படின்றது கோல்டு ரிலேட்டடான செக்டரில் தான் இருக்குது. கோல்டு ப்ரைஸ் சமீபத்தில் பாசிட்டிவ் மொமெண்டமில் தான் இருக்குது. இந்த வார் அப்படின்ற பிரச்சனையினால இன்னைக்கு காலையில் கூட பாசிட்டிவ்க்கு தான் வர்ற மாதிரி வந்த இந்த மணப்புரம் ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்கு க்ளோசிங் பேசிஸில் பார்க்கல 2% கும்பா பாடி விட்டாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ இந்த பங்குல என்ன ஒரு சமீபத்திய தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மிகவும் அற்புதமாக 140 ரூபாயிலிருந்து ஒரு அருமையான ரேட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தான். ஒரு மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்றது சமீபத்தில் மார்ச் மாதத்தில் நடந்தது. அப்புறம் அந்த இடத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட 2 மாசமா ட்ரேட் ஆகிட்டு இருந்தவங்க அந்த ஹையை தாண்டும் போது அப்படியே வெடிச்சு செதறிட்டான். 240 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 300 ரூபா வரை போன பங்கு கடந்த 3 நாட்களாக கட்டையை போட்டுக்கிட்டு இருக்கான். இதனால் இந்த மணப்புரம் ஃபைனான்ஸ் ஷேர் வச்சிருக்கிறவங்களாம் ரொம்ப மன வருத்தமாக இருக்காங்க. ஏன்னா நீ இருக்கக்கூடிய செக்டரில் நல்ல தகவல் என்பது வந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் நீ ஏன் 3 நாளாக கட்டையை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
சில பேர்லாம் இருக்காங்க ஸ்மார்ட் மணி கான்செப்ட், நல்ல விலை குறைந்தாதான் நாங்கள் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சில பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுகள்லாம் அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சமீபத்தில் எங்கிருந்து மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சு இந்த மணப்புறம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 230 ரூபா. அப்போ நீ எனக்கு 230 ரூபா வந்து ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணி கூட அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு குரூப் வேண்டிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மணப்புறம் ஃபைனான்ஸ் அடுத்த கட்டமாக என்ன பண்ணும் அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதுனவன் ஏட்டை கெடுத்தான் அப்படின்ற மாதிரி இந்த வாரத்தில் F&Oலையும் நிஃப்டி 500 இண்டெக்ஸ்லையும் வெகு சில பங்குகள் மொத்தமே விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் 4% 5% ஏறி வந்த பங்குகள் இந்த வாரம் திங்கக்கிழமை. அதில் ஏதாவது உருப்படியாக அடுத்தடுத்த நாட்கள் ஏதாவது மேலே வந்திருக்கா, இல்லை உடச்சி பெருசாக கீழே போயிட்டானா, பெரிய வால்டிலிட்டி காமிச்சிருக்கானான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. இந்த சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது திங்கக்கிழமை அன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால F&O பங்கு பெரிய வால்டிலிட்டி அப்படின்றது காமிச்சிருந்தான். இதுக்கப்புறம் மேலே போயிருந்தால் பரவாயில்ல. இப்போ ஆல்ரெடி 2 நாள் முடிஞ்சிச்சு. இந்த வாரத்தில் இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இன்னும் அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. இந்த கிளாண்ட் ஃபார்மா அப்படின்ற பங்கு இன்னும் மோசம். மிகப்பெரிய ஒரு வால்டிலிட்டி திங்கக்கிழமை அன்னைக்கு காமிச்சான். அதுக்கப்புறம் பார்த்தா சாஷ்டாங்கமாக விழுந்து பாதிக்கு பாதி வந்து நிற்கிறான். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி பெரிய மூவ்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு இந்த திங்கக்கிழமை அன்னைக்கு மூவ் ஆன பங்குகளை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. திங்கக்கிழமை அன்னைக்கு இப்படி ஒரு பெரிய வால்டிலிட்டி போட்டானே, அடுத்தடுத்த நாட்களில் ஏதாவது பெரிய லெவலில் மாற்றம் பண்ணுவானா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தா 3 சினாரியோவுமே நடக்காம வாலட்டிலிட்டியான பங்குகளை நீட்டிப்படுத்தி விட்டதால் இந்த மார்க்கெட்டில் 10 பைசா என்பது இந்த 3 நாட்களில் சம்பாரிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு என்பது மிக மிக குறைவு. அதையும் மீறி நீங்கள் சம்பாரிச்சிருந்தீங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னா கெட்டிக்காரர் தான். ஸோ யாராவது ஸ்விங் ட்ரேடிங் பண்ண திங்கள் செவ்வாய் புதனில் அல்லது மொமெண்டம் ட்ரேடிங் பண்ண அட்டகாசமான ரிசல்ட்டுங்க எனக்கு அப்படின்னு யாராவது ஒருத்தராவது நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் அது என்ன பங்கு, என்ன ஸ்ட்ராட்டஜி உபயோகப்படுத்தி பண்ணுனீங்க அப்படின்றத தெரியப்படுத்துனீங்கன்னா பல பேர்த்துக்கு உபயோகமாக இருக்கும். அதாவது பல்லாயிரக்கணக்கான கமெண்ட்டுகள் நீங்கள் நிறைய போட்டிருக்கீங்க, அடுத்தவங்க அதை படித்து உபயோகப்படுத்திக்கிறாங்க. பட் இந்த மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பல பேர் ஆவலோடு இருக்காங்க. ஏன்னா பல பேர்த்துக்கு அங்கே பல ட்ரேடர்களுக்கு ஒன்றுமே நடக்கல. 3 நாட்களாக கன்னத்தில் கையை வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நண்பர்கள், இந்த சமயத்தில் மிக முக்கியமான தகவல், அதாவது சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இப்போ 25,000 மாத வருமானம் என்பது ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. அதனால் உங்களுக்கு 2-3 வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னாக்கா மினிமம் ஸ்டார்டிங் இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வர்றீங்க அல்லது ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா பேரம் பேசி வாங்கக்கூடிய ஒரு நல்ல விலை என்பது தற்போது 25,000 ரூபாய். சமீபத்தில் ஒரு தொழிலதிபர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஸோ 25,000 ரூபாய் சம்பளம் அப்படின்றது இப்போ நார்மலாகவே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. யார் சாமி நீ, உன்னை பார்க்கணும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி இந்த ஆத்தம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ற பங்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா ஃபண்ட் பேஸ்டு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அப்புறம் அதை லாபத்துக்கு விற்கிறது, அது போன்ற சில வேலைகளை பண்ணுறாங்க. சமீபத்தினுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 147 கோடி சேல்ஸ் பண்ணவங்க இப்போ 1442 கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு 1766 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியில் யார் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இந்த பங்கு செஞ்சிருக்கிற வேலையை பார்த்தா நீங்கள் அசந்து போயிடுவீங்க. கடந்த ஒரு வருஷத்தில் 137% லாபம் அப்படின்ற சம்பாதிச்சு கொடுத்துருக்கு. அப்புறம் சும்மாவா, அவங்க எப்படி வருமானம் பண்ணியிருக்காங்க பாருங்க. அவங்க பண்ணியிருக்கக்கூடிய வேலைகளில் சேல்ஸ் என்பதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய லாபமும் 1766 கோடி என்பது வந்திருக்கு. ஸோ வேல்யூ கிரியேஷன் அப்படின்றது மிக அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் ஒன்றுமே புரியல, இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு மார்க்கெட் பார்த்துட்டு இருக்கும் போல பல கோல்டு ரிலேட்டடான பங்குகள் இன்னுமே லோ லெவலில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. சமீபத்தில் இந்த கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற பங்கு 2 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே வந்தான். அவனுக்கு பிக்கப் ஆகிறதுக்கும் 1 மாதம் டைம் இருந்தது. எந்த தகவலுமே பெருசாக இப்போ வரல. பட் இப்போ தான் வார் ரிலேட்டடான தகவல் அப்படின்றது கடந்த 5-6 நாட்களாக வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த சமயம் பார்த்து இவன் 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அப்படின்ற லெவலில் இருக்கான். இனி இவன் இங்கிருந்து ஏறலான்னு நினைக்கிறானா அல்லது கீழே போயிட்டு அப்புறமா கீது ஏறலான்னு நினைக்கிறானா, என்ன நினைக்கிறான்னு தெரில. பட் இப்போதைக்கு கல்யாண் ஜுவல்லர் அப்படின்ற பங்கு 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே வந்து அவனுடைய 1 month லோ அப்படின்ற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சமீபத்தினுடைய ஹை 580 ஆகவும் சமீபத்தினுடைய லோ 400 ரூபாயாகவும் இருக்கு. தற்போதைக்கு ஒரு சென்டர் பாயிண்ட்ல வந்திருக்கு. இதுதான் இந்த கல்யாண் ஜுவல்லரி பற்றிய தகவல்.
இந்த கல்யாண் ஜுவல்லரியில் ஒரே ஒரு தகவல் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரி பிஏ விட ஸ்டாக் பிஇ என்பது வேல்யூவேஷன் வைஸ் என்பது இப்போ வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆமாம், அப்புறம் லாபம் செஞ்சு கொடுக்கக்கூடிய கம்பெனி டிமாண்டில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம்னு வச்சுக்கிட்டாலும், சமீபத்தினுடைய குவார்ட்டரில் இவன் என்ன பண்ணியிருக்கான், இதுக்கு முன்னாடி 130 to 219 கோடி, 72 to 180 கோடி, இப்படியெல்லாம் சமீபத்தில் லாபத்தை உயர்த்திக்கிட்டே வந்தவன் போன குவார்ட்டரில் 219 கோடி லாபம் பண்ணிட்டு இப்போ வெறும் 188 கோடி தான் கடைசி குவார்ட்டரில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு மிக முக்கியமான காரணம் இந்த பங்கு இப்படி ஸ்லோவாக இருக்கிறதுக்கு. ஸோ இனி அடுத்தடுத்த நாட்களில் இவன் 52 வீக் லோவுக்கு வர போகிறானா அல்லது 52 வீக் ஹைக் வர போகிறானா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, மேலும் சில பங்குகள் நல்லா தான் இருந்தாலும் அவனை சும்மா இருந்தவனை பிடிச்சி அநியாயத்துக்கு கீழே இறக்கி விட்டாங்களே அப்படின்ற மாதிரி இந்த இந்தியன் ஹோட்டல்ஸ், இது ஒரு டாடா குரூப்பினுடைய பங்கு. அவன் நிம்மதியாக அவன் பாட்டுக்கு தொடர்ந்து மேல் நோக்கி ஏறிட்டு தான் இருந்தான். இந்த 2025 இந்த செக்டருக்கு சரியில்லை, ஹோட்டல் செக்டருக்கு சரியில்லை, அதனால ரொம்ப சுமாராக இருக்கான். இதுக்கு முன்னாடி நீங்கள் 2020 கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா கோவிட் முடிஞ்சிருச்சு, பொருளாதாரத்தை எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்ன உடனே 100 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் போன பங்கு தான் இந்தியன் ஹோட்டல்ஸ். ஆனால் இந்த 2025 ரொம்ப பாவம் திணறிட்டு இருக்கான். அப்படி திணறிட்டு இருக்கக்கூடிய இந்த பங்கு ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் அந்த 2 days மூவிங் ஆவரேஜை இது வரைக்கும் உடைக்கல. இனி என்ன பண்ண போறான்னு தெரியல. ஸோ நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அதான் நீ இன்னும் உடைக்கல, இல்லை 2 days மூவிங் ஆவரேஜை உடச்ச எங்களை எப்படின்னு நான் அடிச்சிருவேன், அதை உடைக்காத வரைக்கும் ஏதாவது மேலே போக முயற்சி பண்ணலாம்ல, 2 மாசமா இப்படி நீட்டி படுத்து உட்காந்துக்கிட்டாக்கா யாருக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கொதிப்படைஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஐஇஎக்ஸ் அப்படின்ற பங்கு, அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு சிவனே இருந்துட்டு இருந்தான். ஒரே ஒரு தகவலை 4 வருஷமா அதை பேசி ஏற்றுறதும் இறக்குறதும் அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் சமீபத்தில் 1 month லோவாக இவனும் கீழே இறங்கி முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவலுக்கு வந்து விழுந்திருக்கான். இனி தொடர்ந்து கீழே போக போகிறானா அல்லது மேலே போக போகிறானா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த 2 பங்குகள் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பங்குகள், பாலி மெடிக்யூர்னு ஒரு பங்கு, அதே மாதிரி வெல்ஸ்பன் லிவிங் அப்படின்ற ஒரு பங்கு, எல்லாமே போராட்டமாக இருக்குது. இந்த பாலி மெடிக்யூர் பங்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு ஏற்றம், வேறு எந்த பங்குமே இவ்வளவு பெரிய விஷயமா ஏறல. 2000 to 3000 50% ஏறினவன் அப்புறம் ஏன்னா கையெடுத்து கும்பிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு எங்கிருந்து ஏறினானோ அங்கேயே வந்து விழுந்துட்டான். ஸோ தற்போது இது வந்து பார்க்கறக்கு ஏதோ 1 month லோ அப்படின்ற மாதிரி தான் தெரியும். ஆனால் அவன் விழுந்த இடம்னு பார்த்தீங்கன்னா 3000 to ஆல்மோஸ்ட் 2000னா கிட்டத்தட்ட 30%க்கு மேலே அப்படின்ற மாதிரி விழுந்திருக்கான். ஸோ சமீபத்தில் பெருசாக விழுந்த பங்கு அப்படின்றதுல இந்த பாலிமெட் அப்படின்ற பங்கு ஒன்று. ஸோ இவனும் லோ ரேட்டில் வந்து விழுந்திருக்கான். அடுத்தது இந்த வெல்ஸ்பன் லிவிங் அப்படின்ற ஒரு பங்கு, அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு மாதமாக அவனும் வந்து 2 days மூவிங் ஆவரேஜுக்கு இந்த பக்கம் தாண்டி குதிக்கிறதும் இந்த பக்கம் குதிக்கிறதும் இப்படியே விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். இனி தன்னுடைய 52 வீக் லோ பக்கத்தில் போயிட்டு மறுபடியும் மேலே வர போகிறானா அல்லது 52 வீக் லோவை இன்னும் உடச்சி கீழே போக போகிறானா என்னன்றது புரியாமல் அதுவும் கரெக்டாக சென்டர் பாயிண்டில் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் நிறைய பேர் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க, கையில் காசு இருக்குது ஆனால் ஸ்டாக்கெல்லாம் இறங்கலிங்களே அப்படின்னு கேட்டுக்கிட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க கேட்ட விதத்துக்கு ஏற்ற மாதிரியே பல பங்குகள் கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. என்ன கொடுமை ஆண்டவா, அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா நீ அப்படின்ற மாதிரி இந்த சம்பல் ஃபெர்ட் மார்க்கெட் இறங்கிட்டு இருந்த சமயத்திலையும் நிற்காம மேல் நோக்கி ஏறின ஒரே பங்கு இவன் தான் பெருமை வாங்கியிருந்தான். 2025 மார்க்கெட்டே கீழே இறங்கிட்டு இருந்தது, ஆனால் இவன் ஆப்போசிட்டில் மேலே போனான். அது என்னமோ தெரில, நீ எல்லாம் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு மார்க்கெட்டு ரெக்கவரி ஆகும் பொழுது இவனை படித்து இறக்கி விட்டாங்க. ஆனாலும் கடந்த 1 மாதமாக நான் ஸ்டாப்பாக இறங்கி கொண்டு வந்துட்டு இருந்த பங்கு ஏதோ ஒரு மந்திர சக்திக்கு கட்டுப்பட்ட மாதிரி அந்த 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்டே நின்று ஆடிக்கிட்டு இருக்கான். இப்படித்தான் ஒரு முறை என்னாச்சு 2024 இந்த 2 days மூவிங் ஆவரேஜ் என்ன ஒரு காரணத்தினாலேயோ மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி அவன் கீழே போகல. இனி இந்த 2025 இப்போ தான் வந்திருக்கான். 2 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற தொற்றுக்கக்கூடிய இடம் 2025 இப்போ சமீபத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு தான். இனி அடுத்தது இவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. இந்த சம்பல் ஃபெர்ட், இந்த ஒலக்ட்ரா கிரீன் டெக், இதுவுமே சமீபத்தில் ஏற முடியாமல் திடீர்னு கீழே விழுந்த பங்கு தான் இந்த ஒலக்ட்ரா கிரீன் டெக். இவன் ஏதாவது ஒரு சப்போர்ட் எடுப்பானா, தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை ஒரு கூண்டுக்குள்ளேயே இன்னொரு இந்த வருஷம் பூராத்தையும் இப்படி ஏதாவது பண்ணிடுவானா அல்லது ஏதாவது பிரேக் டவுன் ஆவானா அப்படின்னு தெரியாமல் ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்ல வந்து நின்று இந்த ஒலக்ட்ரா கிரீன் டெக் அப்படின்றது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லைங்க நண்பர்களே, ஏகப்பட்ட கம்பெனி இப்படித்தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த லேட்டன்ட் வியூ அனாலிட்டிக்ஸ்னு கூட ஒரு பங்கு,
ஸோ இவன் செஞ்ச பாவம் என்னன்னே தெரியல. இதுக்கு முன்னாடி இந்த 2025 பிப்ரவரி மாதத்தில் முயற்சி செஞ்சான், அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம், அதுக்கப்புறம் மே மாதம், அதுக்கப்புறம் ஜூன் மாதம், எப்போவுமே அவனை மேலே ஏற விடமாட்டேன்றாங்க இந்த 2 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே. இனி அடுத்தடுத்த நாட்களில் இவன் என்ன செய்ய போகிறான்னு தெரியல. தற்போதைக்கு இந்த பங்கு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே போயிட்டுருக்கு. ஏதாவது ஒரு சைடு உடச்சி மேலே வந்ததுனாவோ அல்லது கீழே வந்ததுனாவோ ரொம்ப சந்தோஷம்னு இந்த லேட்டன்ட் வியூ அப்படின்ற பங்கை பார்த்துட்டு இருக்காங்க. கிராவிட்டா அப்படின்ற ஒரு பங்கு சமீபத்தில் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்த பங்குகளில் இவனு ஒருத்தன். 68 கோடி, 72 கோடி, 78 கோடி, 95 கோடின்னு ஏறுமுகத்தில் தான் இவனுடைய லாபத்தை காமிச்சிருக்கான். இவனுடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேரும் வந்து போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இருந்தாலும் மார்க்கெட் அந்த ரிசல்ட்டுகளை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அவனுக்கு ஏன்னா இன்னும் மூடு வரல. எப்போ மூடு வரும்னு தெரில, அதுக்குள்ளே வயசாயிரும் போல், என்னன்னு தெரில. தற்போதைக்கு இவனுடைய பாதை என்பது கீழ் நோக்கி போகக்கூடிய பாதையாக இருக்குது. இனி எப்போ திரும்புவோம் அப்படின்றது தெரியாதபடிக்கு இந்த கிராவிட்டா இண்டியா அப்படின்றது ஒன்று இருக்குது. இந்த ஆல்கெம் லேப் அப்படின்ற ஒரு பங்கு. நண்பர்களே, இப்போ நம்ம பேசுகிற பல பங்குகள் எல்லாமே ஒரு மாதம் லோவில் வந்து விழுந்துருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த நண்பர் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அவர் தான் கமெண்ட் போட்டிருந்தார் 2-3 தடவை. கையில் காசு இருக்குது ஆனால் ஸ்டாக்கை காணோம், ஸ்டாக் இருக்குது ஆனால் கையில் காசை காணோன்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் எப்போ சொன்னாரோ அப்போ இருந்து நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பல பங்குகள் புல் தடிக்கு பயில்வான் மாதிரி டபக்குன்னு 1 month லோவில் வந்து விழுந்துட்டானே. 1 month லோவில் வந்து விழுகும்போது பெருசாக மனசுக்குள்ளே அதிர்ச்சி என்பது வராது. ஆனால் பல பங்குகள் 6 month லோ அல்லது 1 year லோ அப்படின்னு போகும்போது தான் நம்மளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அந்த வகையில் இப்போ இந்த ஆல்கெம் லேப் அப்படின்ற பங்கு தற்போது 1 month லோ அப்படின்ற இடத்துல வந்து விழுந்திருக்கு. நன்றி, வணக்கம்.